ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நீட்டமாக கட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் கொஞ்சமாக. அது கூட அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வச்சு விட்ருங்க. அது நல்லா தக்காளி குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இது வெந்து வர டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சிட்டு அதில் உள்ள நம்ம சக்கையை என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துடணும். உள்ள சக்கையை மட்டும் புழிஞ்சு எடுத்துகிட்டு பால் மட்டும் ஊற்றணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அவ்வளோதான், புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ அதில் தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொதித்து வரட்டும். அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இங்கே எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிச்சிருச்சு. அதில் 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை குழம்பு கொதிக்குது பாருங்கள், அதில் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். இது இட்லி, தோசை, சாதம் இதெல்லாம் 2-3 கூடயும் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.